அக்கா இங்கே லெஃப்ட்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமா? அக்கா டே ரைட்ல திரும்ப. லெஃப்ட்ல பேங்கோட போர்டு இருக்கும், அங்க நிறுத்தினா போதும். அண்ணா. இது அண்ணாவா? அவனை வழி தப்பி போயிருந்தா கூட பிரச்சனை இல்லடா. சாரி. சரி. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வரேன். என்னடா பேக். அக்காவா? அப்ப நீ யாரா? தாத்தாவா? ஆமாம் மச்சான், அக்கானா பேர் சொல்லி கூட கூடாதுல, அதான். மச்சான் உனக்கு ஓகேவா? டேய் நான் ஓகே தான்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல கொஞ்சம் ஏஜ் அப்படியே நிக்கில. ஏய் உனக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு என்னடா? அவன் ஹாப்பியா தான் இருக்கான். நான் வரல. நீ சும்மா பேசி கிளப்பிட்டு இருக்காத. இல்ல மச்சான், நீ எப்ப திரும்பி வருவ வீட்டுக்கு? வீட்டுக்குலாம் நான் வரல. இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அது கரெக்ட் தான் மச்சான், வீட்டில் சொல்றதுலாம் ஓகே, ஆனா எங்களை பத்தி வீட்டில் சொல்லாத ப்ளீஸ். டேய் உன்னை அப்பவே விட்டுட்டேன்டா. அவனை விட்டுட்டேனா? செட் பண்ணுவா. என்னத்த செட் பண்ண போறானுங்களா? அப்புறம் ஹனிமூன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய பிசினஸ் மேன் ஆனதுக்கு அப்புறம் எங்களை மறந்துடக்கூடாது. என்ன விஜய் வள்ளி போட்டு வா. பை. டேய் வந்து ஏறா. டே வாழ்த்துக்கள் ராமச்சான். டேய் பரவாயில்லடா. இல்லடா சட்டை அப்பாவோட கல்யாண சட்டடா. தரேன். போ 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 போடா. உங்க அப்பனோட ஊரா இப்பயே உங்க அப்பனோட எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ. எதுக்குடா ஏமாள வீசுற? உங்க அப்பனோட கோமணம். என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டா? தூக்கி ஜெட்டி எல்லாம் தூக்கி இந்தா, எடுத்துட்டு போ. எல்லாமே தூக்கி ஏறா. ஓகே வரட்டுமாடா? போடா. கிளம்பு கிளம்பு. மச்சான் இவன்கிட்ட என்ன ரெடி பண்றதுக்காக நீ சொல்லியிருந்த? ஏய் சாட்டை எடுத்து போடு, இல்லை யாரா அங்கிள் தூக்கின்னு போயிடுவானுங்க. சுமி நீ ஓகே தானே? நான் ஓகே தான். இல்ல ஏஜ் கன்ஃபியூஷனுக்கு ரீசன் நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்க லவ் பண்ணது ஏஜ் பார்த்துட்டு இல்லல்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க 2 பேரும் தானே முடிவு பண்ணோம். நீ ஓகேனா நானும் ஓகே. சுனில் வா. சுனில் எல்லாரும் கவனமா இருங்க, ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, அதனால லக்கேஜ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம அசால்ட்டா மாத்திடலாம். சுனில் வா. ஹாய் சுமி. வேண்டாலும் இந்த பக்கம் போயிடுவான். ஹலோ சுமி. சார் இவர் நம்ம தான் சுமியோட சொல்லணும், எனக்கே தெரியும். சுமியோட தம்பி அப்படிதானே? என்னடா கண்ணா பேர் உண்டு? சுனில். சுனில். நல்லா இருக்கு, நல்ல பேர்ரா. சுனில் சுமி. என்னது? சூசு. நல்லா இருக்கு. வா எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன். வா வா சுமி. ஐயோ தேவு, இப்ப என்ன இப்ப பண்றது? எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம மத்ததெல்லாம் அப்புறமா பொறுமையா பாத்துக்கலாம். லெட்ஸ் கோ வித் தி ஃப்ளோ. உங்க ஃபேமிலில யாரும் வரலையா? அவங்க கூட இருக்கலாம்ல. நான் இன்னும் மேரேஜ் கண்ணாடி. எல்லாரும் நமக்கு சேர்ந்து தனி ரூம் இருக்குல்ல. சுமி குளிருது வேற. உன் தம்பி இன்னைக்கு ஏன் கூட தூங்குவான். நம்ம ரூமு செம்ம தூளா இருக்கு தம்பி. எனக்கு அவ்வளவு பெரிய வீடு வேணாம். சொல்லக்கூடாது, நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்றோம். வா. என்ன நம்பர்? தம்பி ரூம் எப்படி தூளா இருக்கா? நான் செலக்ட் பண்ணா எப்பவுமே அடி தூள் தான்டா. மச்சான் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உள்ள உட்காருங்க, நான் போய் இதெல்லாம் மாத்திட்டு வரேன். என்ன மச்சான் நீங்க இந்த ட்ரெஸ் மாத்தலையா? இல்ல நான் இதுலயே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த வீட்டுல ஃப்ரீயா இந்த மாதிரி போட்டு பழகிட்டேன். நம்மள மாதிரி யூத் எல்லாம் இப்படி தானே ட்ரெஸ் போடுவாங்க. மச்சான் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் நிறையவே இருக்கு. ஐயோ
எனக்கு ஒரு கால் வந்துருச்சு மச்சான் நீ இங்கே இரு இதோ வந்துடுறேன். மச்சானா? சுமி தூங்கிட்டியா? பார்க்கிங் கிட்ட வர முடியுமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. தம்பி கொஞ்சம் ஃபோன் கிடைக்குமா? எதுக்கு? ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். இப்போ தரேன். ஆ தேங்க்ஸ். ஓகே பரவாயில்ல. இதை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? நான் வாஷ்ரூம் போயிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன். சுமி தூங்கிட்டியா? பார்க்கிங் கிட்ட வர முடியுமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இவன் தானே? ஹலோ. வா. ஹலோ ஹலோ. டேய் அது ஃபோனை கொடு. என்ன சார்? டேய் தலையில் யோ அதை செக் பண்ண. சார் என்னோட ஃபோன் தாங்க. சார் அதில் நம்பர் 1 தேன் மாதிரி இருக்கிற ஆயில், ஆஷ் ஆயில். இது என்னோடது இல்ல. என்னடா பண்ணிருக்க? என்கிட்ட ஒரு அண்ணா தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பேக தூக்க. ஓகே சார் இது என்னது இல்ல. சார் இது என்னது இல்ல சொல்றேன்ல. வாடாங்கற. ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். இல்லன்னு சொல்றேன்ல சார். சார் சார் ஒண்ணும் பண்ணல சார். சார் சார் நான் பேசாம எதுவுமே இருடா. பண்ணல சார். சார் நிஜமா சொல்றேன் சார். நான் பேசாம எதுவுமே இருடா. பண்ணல சார். நான் இங்க வந்துட்டேன். அப்புறம் சொல்லு தம்பி, இதோட சோர்ஸ் எங்க? சார் எனக்கு தெரியாது சார். நாங்க நிக்கும்போது எங்கடா போயிட்டு இருக்க? பின்னாடி வந்து நில்றா. சாரி சார். சாரி. டேய் தம்பி, இந்த மாதிரி டிராமாலாம் நிறைய பார்த்துட்டேன். சரி உண்மையை சொல்லு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் கூட வந்தவனே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். யோ சார். இந்த ஃபோனை நல்லா செக் பண்ணு. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். பேசாம இருடா. சார் லாஸ்ட் கால் இவன் தான் பண்ணியிருக்கான், அது கன்ஃபார்ம். அப்போ ஒன்று பண்ணுங்க, இவங்க 2 பேரையும் அது கூடவே வச்சு ஒரு போட்டோ ஒன்று எடுங்க. ஓகே சார். நாளைக்கு அதை நியூஸ் பேப்பர்ல கொடுக்கலாம். சரி சார். சார் அவனோட ஃபோன் கொஞ்சம் நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. சார் நிஜமாவே நான் எதுவுமே பண்ணல சார். நான் கீழே வர. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. லேட்டா கிடாதீங்க. நான் வரேன் சார். ரேவு, ரேவு. சுமி. சார் சுனில். சுனில் இங்க எங்கேயோ தான். சார் சுனில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸா? சுமி நீ டென்ஷனே ஆகாத. இங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சார் இது சுனில். யாரு? அப்பாவா? இது அப்பாவா? ஏன் மச்சான் அவரு. என்னாச்சு? என்னன்னு நீங்க தானே சார் சொல்லணும். இந்த சுனிலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் சுனில் என்னோட தம்பிதான். ஆமா நீங்க என்ன ரூல் இருக்குன்னு இந்த பையனை இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்க? நாங்களாம் ரொம்ப டீசென்டான ஃபேமிலி சார், தெரியுமா? இதெல்லாம் சொல்ல நீ யாரு? நான் ஒரு பெரிய பேங்கோட மேனேஜர் சார். சுமி அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். நாங்க பேங்க்ல இருந்து எல்லாரும் டூர் வந்திருக்கோம். ஆமா நீங்க இந்த சும்மா ஆள் கிடைக்கலன்னு சும்மா யார் மேலே பழி போடுவீங்களா? அந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம். நான் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துருக்கேன். இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? எது தெரியுமாவா? நாங்களாம் யூத்து தானே. நாங்க ரொம்ப சிங்க். அவன் என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? கஞ்சா கடத்திருக்கான். இன்னைக்கு இவன் ஃபுல் டைம் என் கூட தான் இருந்தான், தெரியுமா? அப்ப கொஞ்சம் கஞ்சா தானே சார். எடுத்துட்டு வந்தா சொல்றோம். யோ இவனை பிடிச்சு ஓரமா நிப்பாட்டியா? இதெல்லாம் சரியில்லை. நான் பேச என்ன தூக்கில உள்ள போட.
நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? ஐடி காட்டுங்க. நல்லா இருக்கு. டேய், செங்கல்பட்டுல இருக்கிற சுமிக்கு எப்படி சென்னையில ஒரு தம்பி? அது கசின் அப்படி தானம்மா? இல்ல சார், இது என்னோட ஹஸ்பண்ட். அப்படி போடு. இப்போ புருஷன் ஆயிட்டானா? சுமி ஜோக் பண்ணாத. சத்தியமா இது என்னோட ஹஸ்பண்ட் சார். இன்னைக்கு காலையில தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. முதல்ல தம்பி, அப்புறம் கசின், இப்போ புருஷனா? இது நம்ம சரியாவே படலையே எனக்கு. இல்ல தங்கச்சி, உனக்கு கல்யாணம் பண்ண இந்த சின்ன பையன் தான் கிடைச்சானா? இதெல்லாம் தான் சார் இப்போ ஃபேஷன். இப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்களை அவமானப்படுத்துறதுக்காக. சார் டே சார், எனக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவன் இதையும் செய்வான், இதுக்கு மேலேயும் செய்வான். வண்டியில ஏறும்போதே நினைச்சேன் சார் இவன் ஒரு ஃப்ராடுன்னு. நீ முதல்ல என்கிட்ட என்னடா சொன்ன? போடா, அந்த முதல்ல போய் நில்லு போ. நான் ஒரு அச்செல்லாம். டேய், உனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? ஆகாஷ் சார், அந்த எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொன்னது உண்மைதான். நான் சொல்லி தான் சுனில் வந்தா. நான் உங்களோட காலில் விழுறேன் ப்ளீஸ் சார். ஏய் ஏய் ஏய், உன் நாடகம்லாம் இங்க வேணாம் சார். என்ன பார்க்க தான் சுனில் வந்தா. நீங்க வேணும்னா எங்களோட மெசேஜ் எடுத்து பாருங்க சார் ப்ளீஸ். நீ அந்த பக்கம் போய் நில்லு. சார், இந்த பையனுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. இது பண்ணவங்க போயிட்டாங்க. சாருக்கு இதை பத்தி முழு டீட்டெயில்ஸ் நான் தரேன். பாவம், அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க சார். நம்மளோட உயிர் எடுக்கவே வந்திருக்கானுங்க இவனுங்களா. டேய் நாயே, அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கு, உனக்கு எதுவும் இல்லையா சொல்றதுக்கு? உன் பொண்டாட்டி தான்டா அவ. டேய் டேய், போதுண்டா உன் பேச்சு. போடா உள்ள. அட போடா. சார், இன்னும் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணல? கேஸ் எல்லாம் ஒன்றும் போடல. இப்போ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் எப்போ கூப்பிட்டாலும் வந்துட்டு போனோம். டேய் மேனேஜர், நீங்க வா. சரி, நீங்க எத்தனை வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போயிருக்கேன்னு சொன்ன? அதனாவது இதான் சார் எனக்கு முத வாட்டி. அப்புறம் கொஞ்சம் கெத்துக்காக. நீங்க என்ன சொல்ல வரேன்னு புரியுது. உனக்கு கிடைக்க வேண்டியது நல்லா கிடைச்சிருக்குல்ல. இனிமே இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. வந்துட்டு அவன் ஒன் சைட் லவ் பண்ண.